ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ என்னத்தை ப்ரோ காட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னன்னு தெரிய, அதாவது இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், நம்ம எப்போவும் மீன் பிடிக்கிற நம்ம இடம், நம்ம ஸ்பாட். என்னடா அடியா? சரிப்பா, பேச மாட்டோம்ப்பா. நம்ம எப்போவும் மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு தான் அப்புறம் வந்துருக்குறோம். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே ஆகலை கைஸ். அதாவது தண்ணி வற்றினா இங்கே இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். தண்ணி வற்றினா இங்கே இப்படி தான் இருக்கும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி வந்து வற்றிருக்கு, செம்ம வற்றி இது. ஏன்னா இதோடு வற்றும் தண்ணி வந்து, அதாவது நிப்பாட்டியிருக்காங்க ஃபுல்லாக. அவங்களுக்கு ஒரு லாங் வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போதைக்கு இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். வீடியோ இப்போ முடிச்சிருவோம். அதாவது மீன் பிடிக்க மாட்டோம்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. மீன் பிடிப்போம் கண்டிப்பாக. சரி 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 பெரிட்டியா அப்படி. சரி சரி எப்படி எந்த மீன்லாம் இருக்குது? சரி சரி ஆல்ரெடி 3 மீன் பிடிச்சிருக்கியோ? ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ எடுக்க, அதாவது நான் இப்போ வந்து உள்ளே இறங்கலாம் தானேண்ணா? நீ மீன் பிடிச்சா மட்டும் போடு. இது எனக்கு நான் புதுச்சிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கைஸ், வெயிட் பண்ணுங்க. நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கும்? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ட்ரைப்படு எல்லாமே நாசமாக போயிடுச்சு கைஸ். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வேறு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் அப்படியே விட்டு 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 அடி மறந்துட்டேன். நான் அந்த இதுவே மறந்துட்டேன். அதாவது இந்த வீடியோ எடுக்கணுமாடா, முந்திலாம் வீடியோ எடுக்கணுமாடா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு க்ரேஸ் இருக்கும். இப்போ வீடியோ எடுக்கணும்ல போன எந்த ஒரு க்ரேஸுமே கிடையாது. ஏதாச்சும் மறந்தாச்சு. மறந்து இப்போ இதாக இருக்குது. சரி ஓகே, நாங்கள் உங்களுக்கு இப்போ வந்து மடைக்குள்ளே போய் காட்டுறேன் கைஸ். அதாவது ஆழந்தான் போட்டு அப்பா சரியான ஸ்ட்ரைக்கு. அதாவது கௌதமே ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறத கேளு. என்னாச்சு எடுத்து இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து விட்டுறணும்ல, மீன் கடிச்சிரும்ல, விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுரு. சரி ஓகே கைஸ், நம்ம இங்கே வருவோம், நம்ம கதைக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, இதுதான் இந்த இடத்துல தான் தண்ணி அங்கேருந்து இங்கே விடும், ஓகேவா? நான் வந்து ஃபுல் ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கேட் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா கைஸ்? அதே மாதிரி நான் வீடியோ பண்ணுறதே உங்களுக்காண்டி தான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவுசெய்து. தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு? தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து கேமரா கைக்குள்ளோடி விட்டு தான் காட்டுறேன், ஓகேவா? தெரியுமா என்னன்னு தெரில உங்களுக்கு? எனக்கு சரி தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, ஓகேவா? மேபி 2 பேருமே சேம் தான், ஓகேவா? இது வந்து இதில் 2 கேட் இருக்கா? அதுக்கு பிஞ்சு 2வது இதுக்கு போவோம். ஆயோ சாரி கைஸ், இது வந்து இப்படி ஓடி வந்துடலான்னு பார்த்தேன். அதாவது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். சின்ன பேரலாம் அதே மாதிரி. அப்போ சரி ஓகே கைஸ், இது வந்து ஃபுல்லாகவே அடைச்சிருக்காங்க, தெரியுதா அவங்களுக்கு? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கட்டையாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப எனக்கு கட்டையாக இருக்குது. இதில் வந்து இருக்குது, ஓகேவா? இதில் வந்து என்ன மீன் ப்ரோ இதுக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வில்லாங்கு கைஸ். வில்லாங்குன்னு ஒரு மீன் உண்டு உங்களுக்கு. அதுவும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேனா இல்லை எனக்கு தெரில, மேபி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டேன், ஓகேவா? எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஆழமாக உள்ளே தோண்டி வச்சு இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி இருக்கும். ஆழத்தில் தோண்டி வச்சு அதுக்கு உயிர் வாழுங்க, ஓகேவா? ரெண்டு ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணிட்டான். கவி 2 ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணிட்டல்ல. 2 ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிட்டோ. 2 ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிட்டலா? ஓகே சரி, 3 ஓகே. பிடிச்சிடலாமா?
மாதிரி வீடியோ எடுக்க வந்து நம்மக்கிட்ட இப்போ சாரி வீடியோ எடுக்க வந்து நம்மக்கிட்ட இப்போ எந்த இதுவும் இல்லை. மீன் கடிக்கும் தெரியுமா கௌதம்? மீன் கடிக்கும்டா. அப்படியே விட்டுரு, கடிக்கட்டும். முழுங்க வந்து கரெக்டாக சுண்டிடணும். எனக்கு அந்த சிக்குங்க ம் ம் இரியா ரைட். ஓகே 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 சுண்டு. மெதுவா 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 மெதுவா. தூக்கில் தூக்கி காட்டு பார்ப்போம். தூக்கி காட்டு பார்ப்போம். பரவாயில்ல, தூக்கி காட்டு. ரைட் எடுப்போம். எடுக்க முடியுமா? எடுத்துடலாமா கேட்டேன்.
ஓகே கைஸ், வந்தோடனே ஒரு தரமான ஒரு ஃபிஷ் வந்ததுக்கு ஒரு தரமான ஒரு ஃபிஷ் எடுத்து இல்லை அங்கே போடாதில்ல, அங்கே போட்டால் செத்து போயிடும். நீ கலத்தி மட்டும் இங்கே நீ கலத்தி மட்டும் வேணும் எடுத்துக்கிறேன். கைஸ், இந்த லேக் எதுக்கு இப்படி ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஒரு செம்ம லாங் வீடியோ போடுறேன். அது செம்ம லாங்னா ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது, ஒரு 25 செகண்ட் வந்தால் இருக்கும் கைஸ். அதான் நமக்கு லாங் இப்போதைக்கு. ஓகே கைஸ், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. நல்லா ஒரு செம்ம பெரிய மீன் தான். ஒரு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவோம்? ஒரு 1/2 கிலோ இருப்பான். இல்லை ஒரு ஃபைட் ஓகே. இப்போ அடுத்த ஸ்ட்ரைக்கு போவோம். அட்டி விடும். இப்போ எவ்வளோ முள் தொலைச்சிருப்போன்னு சொல்கிறீங்க? ஓகே, இப்போ அடுத்த ஒரு பீஸ் ஒன்ஸ் அகெயின் இங்கே ஒரு பாம்பு வந்துட்டு கிடந்துச்சு. அப்பா, சரியான பாம்பு. அடி வலையில் மாட்டிக்கிச்சு கைஸ். நறுக்குன்னு அட்டி ஊதிட்டு ஒட்டமில் அட்டி. வேண்டாம், நீங்கள் யாரும் திடீர்னு சாப்பிட்டுருக்கோம் சார், வீடியோ பார்ப்பீங்க தானே, மேபி பார்த்தா அதான் வேண்டாம். அதில் ரொம்ப குழு இருந்துச்சு, அதான் சரி. ஓகே ரைட், அடுத்த ஸ்ட்ரைக். தள்ளி கொண்டு விட்டோம். நாகரில் கொண்டு வரணும். கேமரா இதில் இருக்கு. அதாவது எங்களுக்கு வந்து இந்த இப்போ போடுறான் பார்த்தீங்களா ஒரு ஜிக்கு, அது வந்து ரொம்ப ராசியான ஜிக்கு மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே அந்த ஜிக்கு தான் வச்சு இப்போ ஹேச் பண்ணிட்டே இருக்கான். ஜிக்கு எங்கே போடுற? போடு 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 எங்கேனாலும் போடு. கேமரா வைக்கணும், அதான் கேட்டேன். ஆட்டங்க. ஓகே, அடி வரட்டும், அடி வரட்டும். அவ்வளோதான். வெயிட் பண்ணு. நான் எப்பளே சொல்லிட்டேன், வெயிட் பண்ணு ஒரு அளவு தான் சொல்ல முடியும். இல்லை முழுங்குதுல, முழுங்க விட்டுறணும். சுண்டு தோணும்ல கேஸ். இதோட எத்தனை ஸ்ட்ரைக் நீங்கள் வந்ததுலேருந்து 8 ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. அப்பளே வீடியோ எடுக்க முடிச்சு ஒரு 4 ஸ்ட்ரைக்கு. ஆமாம் கேஸ், இது முன்னாடி வந்து மீன் பிடிச்சிருக்கான் போல். அது வந்து அப்போ நான் வரல, கேமரா எடுக்கலை, வீடியோ எடுக்கும். ஓகே பாருங்கள், அவன் அம்மா கேமரா அப்படின்னு திருப்புறேன்.
சும்மா இருக்குது, ரொம்ப சும்மா இருந்தேன். ஓகே ரைட். அது வந்து இதெல்லாம் ஐடென்டிட்டி பண்ணவே முடியாது, எந்த இடத்துல எங்கேங்க போடுறான்ட்டு. அதான் கஷ்டம். பக்கத்துலையால கைஸ் இப்போ வந்து மீன் அந்த ஒரு இடம் தெரியுதா, அந்த இடத்துல அடிச்சது கைஸ். எவ்வளோ பக்கம் பார்த்துக்கோங்க, அவன் நிற்கிற இடத்துக்கும் எவ்வளோ பக்கம் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணு. ரைட் இல்லை, என்னாச்சுல மீன் பிடிக்கவே இல்லையா? अरे भाई साहब மெதுவா 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 அட்டி, சரியான அட்டி. சொல்லிட்டு அடிச்சிட்டு தூக்கி கேட்டுக்காமே. எங்க அதே இடம் தானா? அடி வெளியே தெரியுதோ கிடக்கிறது, தூக்கி கேட்டுக்காமே. ஓகே, மீன் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுவும் பிடிக்கிறது கூட விடுங்க, கடத்துறதுக்கு என்ன அர்த்தம் வருவான்னு மட்டும் பாருங்கள். இப்போ நீங்கள் கடத்திடலாமா? அதுதான் அதுக்கு நாங்கள் வந்து தனியாக இன்னும் குரடு உண்டு, அந்த குரடு இல்லாமல் போயிட்டு அதனால ரொம்ப கஷ்டம். இந்த ஊக்கம் உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் இது மாதிரி ஜிக்கெலாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான். எடுக்கலாம், அதோட வெப்சைட் வச்சு எடுக்கலாம். அந்த கையில் அடிச்சிட்டா ஓகே கேஸ். இது கொஞ்சம் லென்த்து தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். சரி போட்டு அங்கே தள்ளி உள்ளே போட்டு. எப்பா இத்தனை வருஷமா இங்கே இருந்துக்கிட்டு மடையால என்னன்னு கேட்க பற்றியா? அது பள்ளம் கல்லுலாம் அடிச்சுட்டு போயிட்டு வெள்ளத்தில்.
ஜிக்கு தான் போட்டு ஆக்சுவலாக பிடிக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னதே. பட் அதான் சரி அதிலே தான் ரொம்ப நல்லா மாட்டுக்குது, வேண்டாம் இருக்கான். கடக்கட்டை முடிஞ்சு எடுத்துக்கலாம். ஜிக்கு எங்கே? அப்போ எங்கே வந்துட்டு அங்கேயே போடாத, தள்ளி போடல அந்த மேம் இந்த சைடு போட்டு மேமே. ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரைக் மிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். ஊக்காயிட்டில் ஊக்கு ஃபுல்லாக ஏறாமல் எடுக்க முடியாது. அது துணி தானே. வானோ நீல கலர். அவ்வளோ லூடு வச்சு விடவே கூடாது பின்னால். அதுலே பெரிய தண்ணிக்கு தானே அவ்வளோ லூடு விடுவாங்க. ஸோ வேறு கூட்டின்னு போங்கடா. அடிச்சால இல்லை சொல்கிறதுக்குள்ள அடிச்சிட்டானா? ஐயோ கைஸ் இந்த நேரம் பார்த்து நான் ஆஃப் இது போட்டு விட்டேன். தூக்கி பார்ப்போம், தூக்கி கேட்டு பார்ப்போம். விடு, ராடை உடச்சி கையில் இருந்து போயிடாதுல. ஓ இது கலந்துட்டா கைஸ். ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிட்டு. ஏன்னா இது சின்னது தானே இல்லையா? கட்டு சரியான சைஸாக தான் இருக்குது. சரி தாத்தா ரொம்ப நாள் வணக்கம் வேண்டிக்கிறேன். சரி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து குட்டி மீன் நிறைய கிடக்குது. அதாவது இந்த குட்டி மீனால் அந்த ஜிக்கை அப்சர்வ் பண்ண முடியல. அது சாரி முழுக்க முடியல. அதனால அது ரொம்ப இப்போ ஸ்ட்ரைக்கானது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் தான், ஒரு 2 மீன் 3 மீன் தான் பெரிய மீனாக இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைக்கில் மிஸ் ஆனது எல்லாமே, மற்ற எல்லாமே ரொம்ப 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 குட்டி மீன். அது நீ ஒழுங்காக இப்போ வீசணும். ஆனால் வீச ஒழுங்காக தெரில, கரெக்டான வீச தெரில. மொத்தமாக பிடிச்ச ஸ்ட்ரைக் தான்ப்பா. என்னாச்சு ரீல்லையா? அது வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அது வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ரொம்பவா? இல்லை ரொம்பனா பார்க்க முடியாதுல்ல, கிளம்பிடுமா? ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப நேரம் இங்கே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நண்டு போகணும். ஓகேவா? உங்களுக்காண்டி, அதாவது எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்காண்டி நோட்டி பார்த்தேன். அதனால் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன். இந்த தெரியுதா? வேறு எதுயா?
விலாங்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு விலாங்குன்னு காட்டுமா? என்னாச்சு நீ வராதில்ல, நீ போடல தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். ஏதோ ஒன்று கிடக்கணும் இல்லை, என்னமே தெரியல கைஸ். இங்கே பாருங்க, தெரியுதானா தலைவன்? விலாங்கு எதுவும் கிடக்கான்னு பார்த்தேன், ஒரு நாள் கிடைச்சா. ஐயோ கையெல்லாம் சேர், அவங்க சேர் ரொம்ப வாடடிக்கும் கைஸ். விலாங்கு மீன் நினச்சிட்டேன் கைஸ் நானும். ஓகே ரைட்டு, அது ஒரு விலாங்கு மீன் போட அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா பார்க்க ரைட்டாக தான் தெரிஞ்சு சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்தது நிஜமாக கூட இருக்கணும். இருந்தால் கண்ணே. ஆனால் இவனை நான் இப்போ விட்டுருவா தான் போகிறோம், இவனையும் கொண்டு போக போகிறீங்களா? கிடையாது. அப்பா பையன் டைட்டாக இருக்கான். இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி கல்லுக்குள்ளே வந்து பூந்து எப்பண்டா தண்ணி வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. தண்ணி வரமாச்சில் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இது மாதிரி இவங்ககிட்டலாம் நம்ம இவங்கெல்லாம் நம்ம ஒன்றே தேவையே கிடையாது. சரி காமே போவோம், அவ்வளோதான் போவோம்ல. காமே போமா, 10 காசு அடி கரெக்டா, 10 வாட்டி கேஸ் ஒன்று 10 கரெக்டாக 10 வாட்டி. ஓகேவா? இது லைவாக இருந்தால் இப்போ வெறியாக இருந்திருக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். வீடியோவாக இருந்ததுனால நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக போட்டு இழுக்கவுமே. அதாவது இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா மோப்ப சக்தி அதிகம் கேஸ். அதாவது தண்ணியில் உள்ள ஸ்மெல்லு வந்து சூப்பராகவே இது வந்து அப்சர்வ் பண்ணும். ஏக்கு ப்ரோ அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே ஏன்னா அதுக்கு வந்து தெரியுது பாருங்கள். அதாவது அது வந்து ஒவ்வொன்றும் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது பாருங்கள் அப்படி ஏற்றாக்க அப்படி வந்து தண்ணிக்குள்ளே போயிருங்க. ஏன்னா இதுக்கெலாம் இயற்கையாகவே இதுக்கு விரால் மீனுக்கு ஆரா மீனுக்கு சாரி இந்த இது வந்து விரால் ஆறாள் கேட்ஃபிஷ் இந்த 3க்குமே அதுக்கு அந்த அப்சர்வ் பண்ணுற இது அதுக்கே இருக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து ஏன்னா தண்ணியிலே ஒரு வகையான ஸ்மெல் அடிக்கும். அது வந்து எல்லா இதுக்குமே தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஆமாம் பேசி நடுக்கணும் எடுக்கவே முடியாது. அதுதான் சொல்லியிருக்கான் மட்டும். நோண்டு போகணும் அதில் உள்ள அந்த அப்சர்வ் பண்ணுறதுல அப்படி தண்ணியை மோந்து பார்த்திங்க சொன்னால் ஒன்று புரியாது. இங்கே பாருங்க வருதா, அது வந்து கரெக்டாக இப்போ எங்கே போகணுன்னு பாருங்க. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், தடுக்கவே மாட்டேன். அது நீட்டாக போயிடும். தண்ணி எங்கே இருக்கோ அதை தேடி நீட்டாக போயிடும். செத்து போயிடும் கண்டிப்பாக. இதில் இப்போ ஏகப்பட்ட ஜிலேபி கிடக்கு, அது எல்லாமே செத்துட்டு. ஆனால் தண்ணியோட இதை பார்த்தீங்கல்ல கலரை, செத்து தான் கிடக்கா. சரி போக வேண்டியது நான் தானே. சரி ஓகே கைஸ், வீடியோ வளர்ந்தான் பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 13 நிமிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஆனால் சரி ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது தேவையில்லாமல் இல்லை, நம்ம ஒருத்து தானே கைஸ். நீங்களே சொல்லுங்கள், நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 மீன் இப்போ 1 மட்டும் அடிச்சாலும் இப்போ 4 மீன் ஆயிரும். ரைட் ஓகே கைஸ், வீடியோ வளர்ந்தா பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், டேக் கேர், பாய்.